ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பழைய காரை வித்தே மாசம் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. கோவையில் கேஸ் டேங்கர் லாரி ஓட்டுநர் மீது லாரி விபத்துக்குள்ளான நிலையில் அந்த லாரி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்கிட கேட்கலாம். சையத், கூடுதல் விவரம். கோவை அவினாசி சாலையில் உள்ள அவினாசி மேம்பால பகுதியில் இன்று காலை டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சூழ்நிலையில் அந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மீது கோவை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் மொத்தம் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை முதற்கட்டமாக தொடங்கியுள்ளனர். குறிப்பாக அந்த வாகனத்தின் ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் மீது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், BNS 110, அதே போல BNS 281 மரணம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஓட்டுதல், அதே போல BNS 324/4 வாகனத்தை வேகமாக ஓட்டுதல், 9/B வெடிபொருள் சட்டம், அதே போல இந்திய பெட்ரோலிய சட்டம், அதே போல என்விரான்மெண்டல் ஆக்ட் மோட்டார் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை தொடங்கினர். மொத்தம் 7 பிரிவுகளின் கீழ் ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்ற விபத்துகளின் போது அதாவது என்விரான்மெண்டல் ஆக்ட், அதே போல பெட்ரோலிய சட்டம், வெடிபொருள் சட்டம் போன்ற முக்கிய 3 சட்டங்களும் அவர்கள் மீது பாய்வது வழக்கம். அதே போலத்தான் இந்த விபத்தை ஏற்படுத்திய ராதாகிருஷ்ணன் மீது இந்த 3 பிரிவுகளின் கீழ் சட்டமானது பதியப்பட்டுள்ளது. இவர் மீது வேறு ஏதேனும் குற்ற வழக்குகளா, வேறு ஏதேனும் பகுதிகளில் விபத்தை ஏற்படுத்தியுள்ளாரா என்பது குறித்தெல்லாம் போலீசார் தங்களது அடுத்த கட்ட விசாரணையை துவக்கியுள்ளனர். வழக்கமாக இது போன்ற பாலங்களில் டேங்கர் லாரியானது அனுமதிக்கப்படாது. அதன் அப்படி இருக்கையில் எவ்வாறு இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வாகனத்தை மேம்பால பகுதியில் ஓட்டி வந்தாரா அல்லது வழி தெரியாமல் இந்த வழியாக வந்தாரா என்பது குறித்தெல்லாம் போலீசார் தற்போது விசாரணை தொடங்கினர். தற்பொழுது ராதாகிருஷ்ணனை கோவை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவரிடம் அடுத்த கட்டமாக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக இந்திய பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கொச்சினில் இருந்து வாகனத்தை அவர் நிறுத்திக் கொண்டு எடுத்து வந்துள்ளதால் கொச்சினில் உள்ள அந்த பகுதிக்கும் இவர் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகள் சம்பந்தமாகவும் அவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட விசாரணையில் தான் என்ன நடந்தது என்பது குறித்து தெரிய வரும். மேலும் அந்த பகுதியில் CCTV காட்சிகளையும் போலீசார் சேகரிக்க துவங்கியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ்.